ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்று விஜய் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். 144 உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாக, தமிழக வெற்றி கழக அரசிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 22 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அது அதிமுக எடப்பாடி அணி. அதிமுக வேலுமணி அணியை சார்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய் நேத்தே போய் CV சண்முகம், SP வேலுமணி இந்த அணியினரை சந்தித்து லீமா ரோஸ் உள்ளிட்ட எல்லாரும் பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டது, அதை எல்லா காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அவங்க இன்றைக்கு அதே போல சட்டமன்றத்திலும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுகவும் தேமுதிகவும் இதில் பங்கேற்கவில்லை. தேமுதிக 1 உறுப்பினர், திமுக 59 உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. பாமகவும் பாஜகவும் நடுநிலை வகித்திருக்கிறார்கள். இந்த வாக்கெடுப்புல அவங்க நடுநிலை வகிச்சிருக்கிறாங்க. அதுல கூடுதலா இன்னொரு தகவல் என்னன்னா, அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர் நேற்றும் விஜய்க்கு ஆதரவு, இன்றும் ஆதரவு, நாளையும் ஆதரிப்பேன், முதலமைச்சர் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாவே பேசிட்டாரு. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? இப்ப இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளும் ஆதரிச்சிருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரித்திருக்கிறார்கள், காங்கிரசும் ஆதரித்திருக்கிறது. ஏற்கனவே ராகுல் காந்தியால் பாஜகவின் பிராக்சி ஒரு கைப்பாவை என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்ட அந்த பிராக்சிகள் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு KC வேணுகோபால் வாய்மொழியா பேசினாரு. அவங்க கொடுத்த நிபந்தனையில கம்யூனல் போர்சஸ் உள்ள வந்துடக்கூடாது இந்த கூட்டணிக்குள்ள அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா NDA அலையன்ஸ்ல இருக்கிற மற்றவங்க வரக்கூடாது அப்படின்றத அவங்க லெட்டர்ல குறிப்பிடல. ஆனா KC வேணுகோபால் அன்று இரவு, மறுநாள் முடிவெடுப்பதற்கு முந்தைய இரவில் காங்கிரஸ் கட்சியினுடைய KC வேணுகோபால் என்ன சொன்னாருன்னா, பாஜகவும் வந்துடக்கூடாது, பாஜக பிராக்சிஸும் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்க சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸை வலியுறுத்தி இருந்தார்கள். மேல இருந்து ராகுல் காந்தி வழிகாட்டி இருந்தார். இப்போ இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல இப்படி நடந்திருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இது நம்ம விஜயனுடைய கண்ணோட்டத்துல இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் பிஜேபி பிராக்சிக்கு வருவோம். விஜய் நம்பர்ல இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் அரசியல் ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இன்று முழுவதும் விஜய சட்டசபையில பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத மனிதராக தான் உட்கார்ந்துருந்தார். ஏன் நான் யோசிக்கிறேன்னா, எதனால் அப்படி இருந்தாருன்னு சொன்னால், நம்ம ஒரு 120 எம்எல்ஏக்காக எத்தனை ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தது. CPM போனோம், CPI போனோம், முஸ்லீம் லீக் போனோம், அடுத்தது VCKவுக்கு போனோம், காங்கிரஸு சத்தியமூர்த்தி பவனில் போய் வந்து நெரிசலில் அவதிப்பட்டோம், இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோமே. ஆனால் வேலுமணி CV சமூகத்துக்கு போய் அங்கே 4 சால்வையை சாத்தி ஒக்கையெல்லாம் கொடுத்ததுக்கு லம்பா 24 வந்துருச்சே, 25 வந்துருச்சே. அப்போ இந்த 25 சுலபமாக வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு, அதுக்கு பதிலாக இவங்களோட நம்ம அப்படி மல்லு கட்டி நம்ம ஈகோலாம் விட்டுட்டு இறங்கி போனோமே, ஆள் அனுப்புனா லெட்ரு போட்டோம், அப்புறம் நேரில் போகணுன்னாங்க, நேரிலையும் போனோமே அப்படின்ற வருத்தத்தில் இருந்திருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 25 எம்எல்ஏக்கள்ன்றது ஒரு ஜாக்பாட். இப்போ 144 யாருமே எதிர்பார்க்காத ஒரு நம்பர். நம்ம எதிர்பார்த்தது 118, 119, 120. அந்த திருப்பத்தூர் எம்எல்ஏவுக்கு தடை போட்டிருக்கிறாங்க. திருச்சி கிழக்கு, ஆமா, இந்த திருப்பத்தூர் எம்எல்ஏவுக்கு தடை போட்டதை மிக கொடூரமான உத்தரவு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டித்து அந்த உத்தரவிற்கு இப்போ ஒரு தடை போட்டிருக்காங்க, இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி. ஆனா அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சு, நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுலபமாக நமக்கு வந்திருக்குதே அப்படின்றது. அப்போ இதில் ஏன் அரசியல் ரீதியாக தோல்வின்னு சொல்கிறேன்னா, இந்த பிரச்சாரம் முழுவதும் குறைவான இடங்களில் தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த குறைவான இடங்களில் உருவாக்கின கருத்து தான் தூய சக்தி, ஊழல் லஞ்சம்லாம் இல்லாதவன், அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, மன்னராட்சி, இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இன்றைக்கு அந்த ஊழல் சக்திகள்கிட்ட போய் மண்டியிட்டு அந்த வாக்குகளை வெக்கம் இல்லாமல் வாங்கியிருக்கிறார். நேற்று சால்வை போடும்போதே தெரிஞ்சிருக்கணும். SP வேலுமணி டெண்டர் 400 ரூபா LED விளக்கு வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதில் பல பவுடரில் ஊழல் இதெல்லாம் வந்து அவர் எதிர்த்து போட்டிட்ட அந்த
சேனாதிபதியா அவர் இதெல்லாம் அப்போ 21 பிரச்சாரத்தில் இதெல்லாம் பிட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதே போல் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் மேலே குட்கா ஊழல் ரைடு நடந்த போது ஒரு வீட்டிலேருந்து துண்டு சீட்டுலாம் வெளியே தூக்கி எறிஞ்சது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் நத்தம் விஸ்வநாதன், யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. பகிரங்கமாக இப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நீங்கள் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக இவர்கள் மேல் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் செய்து தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை, நான் வந்தால் யாராக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் இந்த சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தண்டனை வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் அந்த வாக்குகளை எனக்கு எம்எல்ஏ சீட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கார் இல்லையா? இத்தோட அவருடைய கிளீன் இமேஜ் என்பது வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் வெள்ளை சட்டை போட்டு போனாலும் அந்த வெள்ளை சட்டையில் ஊழல் கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு காரணம், நேற்று எடப்பாடியை தவிர்த்து விட்டு திட்டமிட்டு நீங்கள் சட்டசபையில் 25 பேர் தனியாக வாங்க, உங்களுக்கு சபாநாயகர் மூலமாக நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் வராது, இந்த கேரண்டியெல்லாம் கொடுத்துட்டு இது நடந்திருக்கிறது. அடுத்தபடியாக லாட்ரி மார்ட்டின் குடும்பம் அதில் பெரிய வேலை பார்த்துருக்கு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை, எடப்பாடிக்கு எதிர்காலம் இல்லை. அதனால் நீங்கள் இருக்கிற தாவேக்காவோட போய் சேர்றது தான் நம்ம முன்னாடி உள்ள ஆப்ஷன். 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியோடு இருந்ததுன்னா அமைச்சர் பதவி, வாரிய பதவி இப்படி கிடைக்கும். எடப்பாடியோட இருந்தால் எதுவும் கிடைக்காது. இது 11வது தோல்வியாக முடிஞ்சு போச்சு. இப்படி அவங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இப்படி எதிர்கால ஆதாயங்களுக்காக மட்டும்தான் இவர்கள் ஆதரித்தார்களா அப்படின்னு பார்க்கும்போது லாட்ரி மார்ட்டின் குடும்பம் வந்து நிற்கிது. அப்போ லீமாராஸ் மூலமாக நிகழ்காலத்தில் இவங்களுக்கு சிறப்பான கவனிப்புகள் கவனிக்கப்பட்டிருக்கலாம். மார்ட்டின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் சென்டரில் நமக்கு ஒரு கணிசமான ஆதரவை வைத்துக்கொண்டு ஆதவர்ஜனா மூலமாக நாம் விரும்பியதை செய்து கொள்ளலாம். அது பதவியேற்பு விழாவுக்கு லீமா ரோஸும் மார்ட்டினும் வந்து போனாங்க. அதிமுகவிலிருந்து வேற யாரும் பங்கேற்கல விஜய் பதவியேற்பு விழாவில். அதே போல முதல்ல எடப்பாடியை பார்த்து விட்டு வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு அவங்க தான் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்புறம் சட்டப்பேரவையில் எடப்பாடிக்கு வணக்கம் தெரிவிக்காத விஜய் வந்து லீமா ரோஸ் போய் வணக்கம் வைக்கிறாங்க. ஆதவுக்கும் வணக்கம் வைக்கிறாங்க, விஜய்க்கும் வணக்கம் வைக்கிறாங்க, பதிலுக்கு வணக்கம் வைக்கிறார். அவர் வணக்கம் ஏன் எடப்பாடிக்கு வைக்கல அப்படின்றதுக்கான பொருள் நேற்றே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால மார்ட்டின் குடும்பத்தின் மூலமாக நிகழ்கால சிறப்பு கவனிப்பும் இவங்களுக்கு இருந்திருக்கும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த 25 அப்படின்றது ஒரு துவக்கம் தான். இன்னும் எடப்பாடிகிட்ட இருக்கிற 22லேருந்து நிறைய உருவி இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி தனது அரசியல் அழிவு காலத்தில் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்திருந்தது, நீங்கள் எதிர்ப்பவர்கள் எந்திரிச்சு நிற்கணும்னு அவர் எந்திரிச்சது, இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாழ்ந்து கேட்ட பண்ணையார் குடும்பத்தினுடைய சோக காட்சி தான் தென்பட்டது. அடுத்ததாக காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களினுடைய தலைவர் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச. அப்ப அதிமுகவோட எதிர்காலம் என்ன? இப்ப இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு நாங்க எதிர்த்து வாக்களிக்க போறோம், இங்க விஜய் போய் இப்படி சந்தித்தது ஒரு குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துருச்சு, அமைச்சர் பதவிகள்லாம் தர்றதா செய்திகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சட்டப்பேரவைக்குள்ள சொல்றாரு. சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். சட்டமன்றத்திற்கு வெளியே 6 அமைச்சர் பதவியும் 10 வாரிய தலைவர் பதவிகளையும் அந்த அணிக்கு தர இருக்கிறாங்க. இதெல்லாம் பேரம் பேசப்பட்டிருக்குது. துரோகம் செய்து விட்டார்கள் சிவி சண்முகமும் வேலுமணியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னொருவர் மீது துரோக குற்றச்சாட்டை நீட்டி இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி துரோகம் செய்து விட்டாருன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் புகழேந்தியிலிருந்து, சசிகலாவிலிருந்து, ஓபிஎஸ், செங்கோட்டையன் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. சசிகலா தான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினது, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அவர் போனார். இனி அதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்? ஏற்கனவே 10 முறை தோல்வி, இது 11வது தோல்வி. இந்த தோல்வி முக்கியமான தோல்வி. ஏன்னா ஒரு 10 ஆண்டு இடைவெளி. எதிர்கட்சியாக இருந்தீங்க 21 தேர்தலில், இப்போ எதிர்கட்சியும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஜெயிச்ச
47 எம்எல்ஏக்கள் 25 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இருக்கிறவங்களும் எப்படா பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சரி, சட்டப்படி சபாநாயகர் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம்னா சபாநாயகர் தாவேகா அவங்க கட்சியை சேர்ந்தவர். வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இல்ல இப்ப இன்னும் சட்டமன்றத்துல வந்து அங்கீகரிக்காமலே இருக்கிறாங்களே. இப்ப இவங்களும் எங்களுக்கு வந்து 25 பேரோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி 47 பேரோட ஆதரவு இருக்கு அப்படின்னு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. பாண்டிச்சேரியில தனித்தனியா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருப்பாரு போல, வேற காரணத்தை சொல்லி. அது CV சண்முகம் சொல்றாரு, புதுசா ஆட்சி அமைய போது நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், நம்ம தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அந்த கையெழுத்தை சட்டப்பேரவை தலைவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு கூட்டமே கூட்டல. சட்டப்பேரவை குழு தலைவராக அவரையும் தேர்வு செய்யல, கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நாங்க தேர்வு செய்யல அப்படின்னு அவர் தரப்புல வந்து சொல்றாரு. இப்ப JCD பிரபாகர் அவர் என்ன முடிவெடுப்பார்? அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகும்? CV சண்முகம் அந்த லெட்டரை காமிங்கன்றாரு. 47 எம்எல்ஏக்களும் உங்களை தெரிவு செஞ்சு இப்படி கையெழுத்து போட்டாலும் அந்த லெட்டரை காமிங்க அப்படின்றாரு. நீங்கள் சொன்னது போல் ஏமாற்றி பெறப்பட்டது தான் அந்த கையெழுத்து. எடப்பாடி போட்ட சட்டசபை குழு தலைவரோ கொறடாவோ செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது சபாநாயகர் முடிவில் தான் இருக்குது. சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி இன்னைக்கு பேசினாரு, பேசி முடிச்சோடனே வேலுமணி கையை தூக்குறாரு, நானும் பேசுகிறேன், சரி நீங்கள் பேசுங்க அப்படின்றாரு. எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஒவ்வொரு டிவிஷன் வாக்கு தானே நடந்துச்சு. அதில் வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க எடப்பாடி ஆதரவு, எந்திரிச்சவங்க எடப்பாடிக்கு எதிர்ப்பு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி தன்னுடைய அரசியல் ரீதியான ஒரு இறுதி காலத்தில் இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அவர் 21ல் ஓபிஎஸோட சேர்ந்து போட்டிட்டாரு, ஓபிஎஸை துரத்தினார். அதுக்கு முன்னாடி சசிகலா தினகரனை துரத்திட்டாரு. அடுத்தது 24ல் பிஜேபி வேணான்னு சொன்னார். அதற்கு பிறகு பிஜேபியோட சேர்ந்தார். எடப்பாடியை ஏற்றுக்கொண்டவர்கள் பலரும் சொன்னது, நீங்கள் இவங்களெல்லாம் சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களெல்லாம் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் தினகரனை மட்டும் கொஞ்சம் அரை மனதோட சேர்த்தாரே தவிர அவங்க 2 பேரையும் சேர்க்கல. இன்னைக்கு SP வேலுமணி கொடுத்த பேட்டியில டிடிவியையும் சசிகலாவையும் கட்சிக்குள்ளேயே சேர்க்கணும், இப்ப சேர்க்கணும், அவரு தான் பொதுச் செயலாளர், ஆனா இவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவரு அந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படி சொல்றாரு இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடியினுடைய நோக்கம் என்னன்னா, கட்சியில பொதுச் செயலாளர் நாம தான் இருக்கணும், அறியப்பட்ட தலைவர் முகமாக நாம் தான் இருக்கணும், தோத்தாலும் பரவாயில்ல கட்சி நம்ம கையில இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் தொடர்ந்து தோல்வியே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி வெற்றி, அதிகாரம், பதவி, ஊழல் இதில் திளைத்த அந்த நிர்வாகிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லாத அந்த நிலையை வந்து தாங்கிக் கொள்ளுமா? தாங்காது. அதனால நீ எடப்பாடி என்ன குட்டிக்கரணை அடித்தாலும் அவரை இந்த கட்சியினர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அடுத்ததாக பிஜேபியை பொறுத்தவரை இதில் இன்னொரு விஷயம், JCD பிரபாகர் ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்தவர், திரும்ப சேர்த்துக்க சொல்லி முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்து அவர் வந்து செயல்பட்டார். இப்போ அவர் கீழே இன்னும் எடப்பாடி சேர்த்துக்குவாரா அப்படின்ற காலம் மாறி இப்போ அப்படியே உள்டாவா மாறி, அவர் வரும்போது இவர் எந்திரிச்சு நிற்கணும். JCD பிரபாகர் வரும்போது இவர் எந்திரிச்சு நிற்கணும், வணக்கம் அவர் அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிச்சாதான் வந்து அது நடக்கும். அப்போ இதெல்லாம் வரலாறு திரும்பி உங்களை தாக்குது இல்லை? என்னெல்லாம் சொன்னீங்க பேசுனீங்க அது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. பிஜேபியை பொறுத்தவரை அதிமுக இப்படி பலவீனப்படுவதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அடுத்தபடியாக இப்போ இதில் வந்து திமுக தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு தன்னோட சமூக வலைதள பக்கத்தில். அதாவது ஆட்சி நிலைக்க தேவையான எண்ணிக்கை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டால் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது? கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப இது வந்து குதிரை பேரம் நடந்திருக்குதா? உறுதியா? கண்டிப்பா நடந்திருக்கு. இல்ல பதவி கொடுக்குறோம் ஆதரிங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்குமா, இல்ல காசு கொடுத்துதான் இவர்களை விலைக்கு வாங்கி இருப்பார்களா? ரெண்டுமே நடந்திருக்கும். ஏன்னா மார்டின் குடும்பம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அதுவும் நடந்திருக்கும்.
பதவிகள், வாரிய தலைவர்கள், மந்திரி பதவி இதெல்லாம் வந்து நேரடியாக தாவேக்காவே அந்த உறுதிமொழியை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஸ்டாலின் சொல்வது போல இது வந்து ஒரு டர்ட்டி, ஒரு கரைபடிந்த அரசியல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல பேசிட்டோம், இதை ஊழல் சக்தின்னு சொன்ன அந்த குரூப்கிட்ட தான் இவர் ஆதரவு வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் திமுகவினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை வாங்கிட்டு அதுவே எனக்கு போதும்னு நிற்காம நம்ம ஆட்சி நிரந்தரமாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய நம்பர் தேவை என்று சொல்லி நீங்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் காலில் விஜய் விழுந்துட்டாரு. இப்போ இவங்களை எல்லாரையும் செல்லாத வாக்கா மாத்திட்டாரா? காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், IUML இதெல்லாம் செல்லாத ஓட்டா? ஆமா, இப்போ அவங்க கடப்பாறையை முழுங்குற மாதிரியான நிலைமையில தான் இருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அந்த அவர் பேசும்போது கூட என்ன பேசுறாரு, இங்கே பிஜேபி வந்துடக்கூடாது, என்டிஏ வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, இதையெல்லாம் ஒரு தொலைநோக்கோடு யோசித்து தான் நாங்கள் அவசரமாக ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி பில்டப் கொடுக்குறார். அதாவது கொள்கைக்காகத்தான் இவர்கள் உடனடியாக விஜயை ஆதரித்ததாக அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னாச்சு, நீங்கள் சொன்ன என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி, அதுவும் ஏடிஎம்கே கட்சி உங்களுக்கு ஆதரவு தருகுது. பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய தலைமை கட்சியான அதிமுகவினுடைய ஒரு பிரிவை நீங்கள் ஆதரவு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட செருப்படி. கொள்கை பேசின, மதச்சார்பின்மை பேசின, பிஜேபி எதிர்த்து பேசின, பாசிச அபாயம், குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் பேசுனீங்க, அது எதுக்கும் அர்த்தம் இல்லை. அடுத்தது இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக், இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம், ஆனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தாவேக்காவை விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆதரவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இனிமே நீங்கள் வந்து வந்தே மாதரத்தை ஏன் பாடினீங்க, தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் 3வது போடிங்க, இப்படிலாம் நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நம்பரெல்லாம் விட 25ன்றது பெரிய நம்பரு. இப்போ அவர் உங்களையெல்லாம் சேர்த்து 144ல் நிற்கிறாரு. ஒரு பெரும்பான்மையோட கணிசமான ஒரு நம்பர் அவருக்கு கிடைத்து விட்டதுனால இவர்கள்லாம் செல்லாத காசாக மாறிவிட்டார்கள். இனி இவர்கள் கொள்கை சார்ந்து, இவங்க மொத்தமே காங்கிரஸோட சேர்த்துனா 13 பேர் தானே? 13 பேர் தான். அவங்க வந்து 25 பேர், கிட்டத்தட்ட 2 மடங்கு. ஆமா, சாய்க்கவே முடியாது. ஆமா, 2 மடங்கு. அதுவும் ரொம்ப நம்பிக்கையான இருப்பாங்க, எதுவும் எதிர்த்து தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொள்கையற்ற கூட்டணி இல்ல, பிஜேபியோட பிராக்சி இல்ல. நீங்க வந்தே மாதரம் பாடினா என்ன, தமிழ் தாய் வாழ்த்து பாடல என்ன, இதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையில சிவி சண்முகம் அணி, எஸ்பி வேலுமணி அணி ஏதாவது கருத்து சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. இல்ல, இப்ப புதுசா தாவேக்கா எம்எல்ஏக்கள் வந்து அவங்க இன்னும் வளையற பிராக்டிஸ்க்குள்ளலாம் வரல. ஓரளவுக்கு தான் கும்பிடுப்பா. செங்கோட்டையன் தான் அதை பக்கமா இப்படி குனிஞ்சு போடுறாப்ல. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க மொத்தமா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம தலைவரை பார்க்கணும், நடந்துக்கணும், எப்ப கைதட்டணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த அதிமுகவினுடைய இந்த ஊழல் அணி வந்து மொத்தமாக தாவேக்காவுக்கு வந்திருக்கிறது என்பது இந்த திமுகவினுடைய மதசார்பற்ற கூட்டணியில் இருந்து போன அந்த கட்சிகளுக்கெல்லாம் பெருத்த அவமானம். எதை சொல்லி போனீங்களோ அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்றது மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி பச்சையான ஒரு சந்தர்ப்பவாதத்தை விஜய் செய்திருக்கிறார். அவர் இது நாள் வரைக்கும் பேசிட்டு வந்த நான் மாற்று சக்தி, கிளீன் இமேஜ், நான் தான் பவர் சென்டரு, ஒரு பைசா கூட நான் அடிக்க மாட்டேன், ஊழலை சகித்து கொள்ள மாட்டேன், எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் இந்த 25 அணி ஆதரித்ததை வைத்து இன்ஸ்டாகிராம்லேயோ சமூக வலைத்தளங்களையோ என்னத்தை சொல்லி உருட்ட போகிறாங்க, இவங்களை ஏதாவது நியாயப்படுத்த முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், இது விஜய்க்கு ஏற்பட்ட அரசியல் ரீதியான தோல்வி. இல்லை, இப்போ அவங்க உருட்டுறதை விடுங்களேன். இப்போ வந்து அவங்க கட்சி அவங்க எப்படி இருந்தாலும் உருட்ட தான் போகிறாங்க. இப்போ இவர்கள் இருக்கிறாங்கல்ல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்போ காங்கிரஸ், அதே போல் விசிக, இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ அவர்களுடைய ஆதரவே தேவையில்லை அப்படின்ற நிலைமை உருவாயிருச்சு. விஜய் தான் மதச்சார்பற்ற அரசை உருவாக்க போகிறேன், நீங்கள் வந்து வரணும் அப்படின்றத விட மதச்சார்புள்ள சக்திகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது, நாங்கள் தடுக்க போகிறோம் அப்படின்னு இவங்களா தான் அதை முன்னோக்கி செய்கிறாங்க. அவர் ஆளுநரை கண்டிக்காத போதும் இவங்க தான் வந்து கண்டிச்சாங்க. வருங்காலத்தில் உரத்த குரலில் விஜய் பேச வேண்டும் அப்படின்னு எல்லோருமே, சிபிஎம் சண்முகமாக இருந்தாலும் சரி, மு வீரபாண்டியன், திருமாவளவன், நீங்கள் போய் இதை விஜய்கிட்ட தான் கேட்கணும், ஆளுநரை கண்டித்து ஏன் பேச மாட்டுறாருன்னு அப்படின்னு எல்லாருமே
ஒரே குரல்ல வேறு வேறு அளவுல அந்த கருத்துக்களை வந்து சொன்னாங்க. அப்ப இவர்களை நம்பியவர்களை விஜய் கழுத்தறுத்து விட்டாரா? இப்ப அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட, இப்ப நேற்று பார்த்த வரைக்கும் கூட ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு பாஜகவினுடைய ப்ராக்சியா இருக்கிற ஏடிஎம்கே, காங்கிரஸ் மொழியில சொல்லணும்னா அவர்களே ஒரு மெஜாரிட்டியா வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த பிறகு இனி இவர்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவையா? இவர்கள் கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா? இவர்கள் ஆதரவு தேவையில்லை. இவர்கள் கழுத்தை அறுத்து விட்டார், காலை வாரி விட்டார். இவங்க எந்த அழுத்தமும் விஜய் மேலேயோ தாவேகா அரசாங்கத்தின் மீதையோ நீ போடுவதற்கு இல்லை. அந்த கூட்டம் கண்ணை மூடிட்டு 25 பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. இனிமே வர இருக்கக்கூடிய சட்டங்கள், தீர்மானங்கள், முடிவுகள் அந்த 25 போதும். இந்த 13க்கு அல்லது இந்த 8க்கு எந்த பங்களிப்பும் இல்லை அப்படின்றது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. சரி, இப்ப இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? இப்ப காங்கிரஸ் அவங்க 29 வரைக்கும் கூட்டணி அப்படின்ட்டாங்க. இப்ப இடதுசாரிகள் விசிக, ஐயுஎம்எல் இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? இதுல ஐயுஎம்எல் வந்து பிரச்சனை இல்லை, அவங்க சொன்னபடி திரும்ப வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா விசிக இடதுசாரிகளை பொறுத்தவரை அந்த கட்சியிலேயே குழப்பமும் 2 பிரிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரிவு விஜயை ஆதரிக்கக்கூடியது, ஒரு பிரிவு விஜயை விமர்சிக்கக்கூடிய பிரிவா இருப்பாங்க. அதுல விஜயை விமர்சிக்கக்கூடிய பிரிவு சிறுபான்மையாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப விஜய் அவங்க அலுவலகத்துக்கு போனதோ, வீட்டுக்கு போனதோ, அல்ல திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவுன்னு சொன்ன போது விசிக தொண்டர்கள் எவ்வளவு அதை கொண்டாடினாங்க. ஆமா, பின்னாடி பிரஸ் மீட்ல விசில் ஊதிட்டாங்க. ஆமா, அவரே வந்து கடுப்பாகிற அளவுக்கு இதெல்லாம் பண்றாங்க. அப்ப விஜய் ஆதரவு என்பது அந்த கட்சியில கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவ ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இது தொடர்ந்து போனா இந்த கேடர்ஸ் பார்ட்டி எல்லாம் தனது கேடர்ஸை இழந்து விஜய்கிட்ட தன்னுடைய கட்சியை வந்து விட்டு கொடுத்ததுக்கு சமமாகும் அப்படின்ற மாதிரி. அது ஓகே. இப்ப அடுத்து இவங்க என்ன மாதிரி நிலைப்பாடு அடுத்து இவங்க நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான தேவையே இல்லையே. நீங்க ஆமான்னு சொல்றது இனிமேலாவது வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அல்ல, அதான் 2 பிரிவு இருக்காங்கன்றேன். அதுல மெஜாரிட்டியான பிரிவு விஜய் ஆதரிக்கணும்னு தான் சொல்றாங்க. அதனால அவ்வளவு சுலபமா வெளியே வர மாட்டாங்க. அதே சமயம் இவர்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இனி விஜய்க்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு நம்பர்ஸா அவர் அடைஞ்சிட்டாரு. அதனால இவர்கள் முன்னாடி நினைச்சிருக்கலாம், நம்ம 120 பேர் தானே, நம்ம நினைத்தபடினா நியாயமா உள்ள விமர்சனங்களை வைக்கலாம். அவர் வந்து ஒன்றிய அரசை சார்ந்து ஏதாவது திட்டங்கள் அமல்படுத்துறாருன்னா எதிர்க்கலாம். இப்போ வந்தே மாதரத்துக்கு பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்தாங்க, ஜோசியருக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே அதெல்லாம் தேவையில்லை. அந்த 25ம் கண்ணை மூடிட்டு வந்து போடுறதுனால இவர்கள் அரசியல் ரீதியான பின்னடைவு, விஜய்க்கு இவர்கள் கொடுத்த அந்த முற்போக்கு முகம் இருக்கு இல்லையா, அந்த முற்போக்கு முகம் பொய் என்பதை இன்னைக்கு அந்த வேலுமணி சிவி சண்முகம் நிரூபிச்சதுனால இவங்க அந்த முற்போக்கு முகத்தை செயற்கையா விஜய் முகத்துல மாட்ட முடியாது. அவரே அதை பிச்சு கீழே போட்டாரு. அந்த முற்போக்கு முகம்லாம் இல்லை, நான் ஊழல் சக்தியோட கூட்டணி வச்சுட்டேன், பிஜேபிக்கு ஆதரவான எஸ்பி வேலுமணி தான் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆதரவாளர்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப இவங்க முகத்தை வச்சுட்டு எங்க போவாங்க? இவர்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, முடிவெடுப்பதற்கு ஒன்றுமில்லை, அழுத்தம் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஏதோ இன்னைக்கு ஆதரிச்சிட்டோம் அப்படின்றதோட இது முடிஞ்சிடும். இனிமே இவர்களுக்கு எந்த ஊடகங்களும் இனி இவங்களை பத்தி பேச மாட்டாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து அமமுக இப்போ முதல் நாள் ஆளுநர் மாளிகையில தினகரன் போய் எம்எல்ஏ வந்து மிஸ் ஆயிட்டாரு, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டுறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி அவர் கொடுத்த கடிதத்தை நான் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரச்சனையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னாரு. அப்புறம் உடனே ஒரு சில மணி நேரங்களில் காமராஜ் அமமுக எம்எல்ஏ போய் ஆளுநரை பார்த்துட்டு டிடிவியும் அவரும் வெளில வந்தாங்க. ஃபோர்ஜரியா ஒரு கடிதத்தை தயார் செய்து ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைப்பதற்கு விஜய் உரிமை கோரி இருக்கிறார். பாருங்க, அவர் வந்து கடிதமே கொடுக்கல, ஒரிஜினல் கடிதம் இருக்கா, இருந்தா வெளியிடுங்க, இது ஒரு குதிரை பேரத்துக்கான ஒரு முயற்சி அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டி 2 பேருமே அப்பையும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க, மறுநாளும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு காமராஜ் சொல்லிட்டாரு. இன்றைக்கு நேத்து அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு தினகரன். துர்நாற்றம் வீசுது, இதுவா தூய சக்தி அப்படின்னு விஜய பயங்கரமா குதிரை இல்லை துர்நாற்றம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இப்ப இன்றைக்கு அவர் வந்து அவரும் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்.
அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏவா இன்னைக்கு வந்து ஆயிட்டாரு. அவர் மேல கட்சி தாவல் எதுவும் வரப்போறது இல்லை. இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது முதல் நாளே இவங்க விசிக சிபிஎம் இவங்கெல்லாம் ஆதரவு இந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கிறப்பயே அந்த பக்கம் குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்றத தினகரன் அப்பட்டமா வந்து சொல்லிட்டாரு. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாகி விட்டது. இப்ப இதுல என்ன முடிவுகளை இந்த 3 கட்சிகளும் எடுக்க போறாங்க? காமராஜ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிரேமலதா பேசினதா ரொம்ப முக்கியமான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. நீங்க எங்க போனாலும் முக்காடு போடாம வெளிப்படையா போவேன்னு டயலாக் விட்டீங்க. உங்க பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு தலையில துண்டை போட்டுட்டு வந்தது யாரு? அதை வெளிப்படையாக நீங்கள் சொல்வதற்கு தயாரா? முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இத பிரேமலதா சவால் விட்டே கேட்கிறாங்க. அப்படி துண்டை போட்டு போனவர் யாரு? காமராஜ். காமராஜை பொறுத்த வரைக்கும் அவர் இவருடைய குதிரை பேரத்துக்கு ஒப்புக்கொண்டு ஒரு எம்எல்ஏன்றதுனால துணிந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார். 3இல் 2 பங்குன்றது 1க்கு செல்லுபடியாக இருந்ததுனால அவர் வெளிப்படையாக அவரை விலைக்கு வாங்க முடிந்தது. இது கண்டிப்பாக இது குதிரை பேரம் தான். இப்போ வேலுமணி சிவி சண்முகம் யானை பேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது கண்டிப்பாக ஒரு கழுதை பேரமாக கூட இதை வச்சுக்கலாம். இவர் காமராஜை பொறுத்த வரைக்கும் இப்படி மாற்றி பேசுறது, அது ஏஐ வீடியோன்னு தினகரன் சொன்னது, இன்னைக்கு கட்சியை விட்டே நீக்கினது, அவங்க சுயேட்சை எம்எல்ஏ சொன்னது, நேற்று இன்று நாளை 3 இதிலையும் நான் விஜய் ஆதரிப்பேன், விஜய் என்னை காப்பாற்றுவார் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா? அப்போ இவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க, எவ்வளவு சீப்பாகவும் மலிவாகவும் அரசியல் பண்ணுவாங்கன்றதுக்கு இந்த அமமுக மன்னார்குடி எம்எல்ஏவை இந்த தாவேகா தூக்கிட்டு வந்தது ஒரு உதாரணம். அது பிரேமலதா கேட்ட கேள்விக்கு விஜயால பதிலே சொல்ல முடியாது. ஆமா, பட்டம் பார்க்கறதுக்கு துண்டை போட்டுட்டு தான் வந்தாரு, இவரை நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்ல முடியுமா? அதனால இது வந்து ஒரு அவருடைய கிளீன் இமேஜுக்கு இன்னொரு அடி. விஜய் அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினும் அதை கடுமையா விமர்சிச்சாரு. ஆமா, குதிரை பேரம் அப்படின்றத அதை சொன்ன உடனே காமராஜ் வந்து கொந்தளிச்சுட்டாரு. ஏங்க நான் உங்களை சொல்லங்க அப்படின்னு இவரு கலாச்சி வந்து பேசினாரு. உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க உட்காருங்க. உங்களை சொல்ல உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப விஜய் அதற்கு பதில் கொடுத்து பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படுகின்ற அரசு அப்படின்னு ஒரு பஞ்ச் அடிச்சிருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப முட்டாள்தனமான பஞ்சு. இந்த குதிரை வேகம் குதிரை பேரன் என்ன, இவர் ஜானவரகசாமி பின்னாடி ரூம்ல இருந்து எதாவது துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருப்பாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ரைமிங்கா பேசுறது இருக்குல்ல,
இந்த நம்பிக்கை தீர்மானம் வெற்றியடைந்த பிறகு விஜய் பேசும்போது நாங்கள் வந்து ஆமாம் 106 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறோம், நூல் இழையில் பெரும்பான்மையை இழந்துட்டோம், ஆனாலும் நாங்கள் தனிப்பெரும் கட்சி, எங்களை நீங்கள் சிறுபான்மை அரசுன்னு அறிவிக்கலாமா? அறிவிக்கலாம், நாங்கள் சிறுபான்மை அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக சிறுபான்மை மக்களுக்கான அரசு, அவர்களது நலனை ஆதரிக்கக்கூடிய அரசு இப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏதாவது பொருள் இருக்கா? அந்த சிறுபான்மைக்கு இந்த சிறுபான்மைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்படி சம்பந்தம் இல்லாமல் உளறுகின்ற பஞ்சு டயலாக்கை விஜய் இதற்கு முன்னும் பேசியிருக்கிறாரு, இப்போவும் பேசியிருக்கிறாரு. அதனால் இது குதிரை பேரமா, குதிரை வேகமா, கழுதை மட்டமா அப்படின்றதெல்லாம் 2வது 3வது நாள்லேயே நடந்து போச்சு. அதில் முக்கியமாக இந்த ஜோசியர் மேட்ரு, அதில் இன்னைக்கு பிரேமலதா மற்ற யாரும் சொல்லாத ஒரு ராஜகுரு, நீங்கள் மன்னராட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க, மன்னராட்சி இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் ராஜகுருவை இந்த அரசியல் செயல் அதிகாரியாக நியமிச்சிருக்கீங்களே, இது என்ன கணக்கு? இது எப்படி நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். வழக்கமாக விஜய் பேசுகின்ற பேச்சு பஞ்ச்லைனு இதுதான் சமூக வலைத்தளங்களில் வந்து ட்ரெண்டிங் ஆகும். இன்னைக்கு பிரேமலதா பேசின எல்லாமே அதிரடியான கவுண்டரு, அது கண்டிப்பாக வைரல் ஆகும். விஜய்க்கு அது எப்படி கவுண்டர் கொடுக்கறதுன்னே தெரியும். விஜய் வந்து இன்னொரு புறம் ஹைகோர்ட்ல சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் வெற்றிவேலை நியமனம் செஞ்சதை, ஜோதிடரை நியமனம் செஞ்சதை எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க. ஒரு புறம் சட்டமன்றத்திலே இன்னைக்கு தமிமுன் அன்சாரி கேட்டாரு, இன்டைரக்டா வன்னியரசு கேட்டாரு, பில்லி சூனியம் ஜோசியம் இதுக்கு எதிராக சட்டம் இயற்றணும், மூட நம்பிக்கைக்கு எதிராக, இப்படி எல்லாரும் கேட்டாங்க. அதற்கு பணிந்து அவர் உடனடியாக பின்வாங்கி விட்டார். அவரோட சிறப்பதிகாரியாக ஜோதிடரை நியமித்ததை அந்த ஆணையை திரும்ப பெற்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கோர்ட்டுக்கு போயிருச்சு அதனால திரும்ப பெற்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் எதனால் வந்து திரும்ப? கண்டிப்பாக எதிர்கருத்து, எதிர்கட்சிகள் விமர்சனம் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஜோசியர் பேசின பல வீடியோக்கள் வைரலா சமூக வலைத்தளங்களில் நேற்று சுத்திச்சுல்ல, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இது மாதிரி கண்டதையும் உளர்றாரு. அப்புறம் அந்த கனிமொழின்னு ஒரு எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ, அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா முடியாதுன்றதை ஜோசியம் சொல்லும். அவங்களும் ஜோசியர். ஆமா, அவங்களும் ஜோசியர். திருப்பூர் நினைக்கிறேன், திருப்பூர் வடக்கோ தெற்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப இந்த ஜோசியர்கள் ராஜகுருக்கள் இந்தியாவினுடைய இந்த பார்ப்பன சமூக அமைப்புல நீங்க பழைய சந்திரகுப்த மௌரியர்கள் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் வரைக்கும் இந்த ராஜகுருக்கள் உண்டு. அவர்கள் சத்திரியர்களான அந்த மன்னர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, யோசனை சொல்வது, யாகங்கள் நடத்துவது, இது எல்லாமே அவங்க தான் சூப்பர் பவராக இருந்து சொல்லுவாங்க. விஜயும் அந்த மாதிரி தன்னுடைய இப்போ இந்த ஜோசியர் சொல்கிறாருல்ல, தமிழக வெற்றி கழகம் விஜய், இது ரெண்டுக்கும் நியூமராலஜி வந்து அப்படி பயங்கரமாக ஒத்து போகுது. அதனால அவர் பல இது கணிச்சு சொல்லியிருக்காரு. விழுப்புரம், விக்கிரவாண்டி, விசாலை, விஜய் வெற்றி கழகம் அது சொல்லியிருக்காரு. அப்புறம் 140 சீட்டு விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அது நீ நடந்திருக்கா இல்லையா? ஜெயிச்சது வேணா 106 இருக்கலாம், ஆனா ஓட்டு விழுந்தது 144. அந்த எண்ணிக்கை அடைஞ்சிட்டாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே இவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ விஜயை போன்றவர்கள், இந்த வெளி உலகம் எதுவும் தெரியாதவங்க, இதிலேயே வாழ்ந்தவங்க, இந்த மாதிரி ராஜகுருக்களையும் ஜோசியர்களையும் நம்புவது என்பது ஜெயலலிதா காலத்திலேருந்து ஜெயலலிதாவிட்ட பார்த்துருக்குறோம். இப்படி பல பேர் இருந்திருக்கிறாங்க. ரஷ்ய ஜார்மனனுடைய அந்த ரஸ்புட்டின், அது நம்ம ரஷ்ய புரட்சி இது படிக்கும்போது, ரஷ்ய புரட்சிக்கு காரணம் சமூக பொருளாதார அரசியல் காரணங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி சில முதலாளித்துவ எழுத்தாளர்கள் ரஸ்புட்டின் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரஸ்புட்டின் வந்து ரஷ்யாவினுடைய ஜார் மன்னனுக்கும் ராணிக்கும் முக்கியமான ராஜகுருவாக இருந்தார். அவர் வந்து அவங்களுடைய இளவரசனை வந்து அந்த இரத்தம் உறைய முடியாத ஒரு நோயை வந்து குணப்படுத்திட்டாருன்னு ஒரு கதையை கட்டி அவர் ஃபேமஸ் ஆகிடுறாரு. அப்புறம் அவருக்கும் அந்த அலெக்சாண்ட்ரியான ராணிக்கும் உறவு. அதன் பிறகு ஆட்சியில் அவர் தீவிரமாக பங்கெடுக்கிறாரு. அப்புறம் வந்து அதிகாரிகள்லாம் திட்டம் போட்டு இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ராஜகுருக்கள் உலகெங்கிலும் இருந்திருக்கிறார்கள், இந்தியாவிலையும் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா கரண் தப்பார்
கரண் தபார் பேட்டியில கேட்பாரு, உங்களுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், ஜோதிடம், யாகங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இருக்காம அப்படின்னு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு மைக்க வேகமா கலட்டி வீசுவாங்க. அது ஜெயலலிதா, அது எல்லாருக்கும் தெரியும். இவரே அந்த அவங்களோட ஜோதிடரா இருந்தவர் தான். நம்ம ஜெயலலிதா ராதல் பண்ணிட்டு அவர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா காலத்துல எத்தனை யாகங்கள் நடந்திருக்குங்க. அவங்க இது சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அந்த யாகம் இந்த யாகம், அவங்க செய்யாத யாகம் இல்லை. அப்புறம் வந்து கேரளாவில் ஒரு ஜோசியன்னு சொல்ல தான் கேட்பாங்க. இப்படி பல ஜோசியர்கள் ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்காங்க. அதில் ஒரு சில ஜோசியர்கள் நெருக்கமாகவே இருந்திருக்காங்க. அப்போ இது வந்து இப்போ தாவேகா ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைப்பாங்க? தாவேகா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரையில் விஜய் செய்யக்கூடிய சாகசங்களை உண்மைன்னு நம்பி அவரை ஹீரோன்னு நம்புகிற மாதிரி இந்த ஜோசியர் தான் நம்ம தளபதியோட வெற்றியை கணிச்சிருக்கிறாரு, அவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சில பேர் என்னமா நாஸ்ட்ரடாமஸ் வரைக்கும் போயிட்டாங்க. நாஸ்ட்ரடாமஸ் அதை வந்து கரெக்டா சொன்னாரு. ஆனா தனக்கு ஒரு நாள்ல பொறுப்பு காலியாகும் அப்படின்றத அவரால் கணிக்க முடியல. அது ஜோசியர்களுக்குள்ள ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை தானே, உலகத்துக்கெல்லாம் கணிச்சு சொல்லுவாங்க. ஆனால் தான் ஏன் கடைசியில் பிச்சைக்காரன் ஆனோம் அப்படின்றத அவங்களால கணிக்க முடியாது. அது இவருக்கும் நடந்திருக்குது. அதனால் எதிர்கட்சிகள் பொது கருத்தில் உருவான இதுக்கு வந்து விஜய் வந்து இரண்டாவது முறையாக அதில் அடி வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் தமிழ்தாய் வாழ்த்தில் அடி வாங்கினார், இப்போ ஜோசியத்தில் அடி வாங்கியிருக்காரு, ஊழல் சக்தியில் அடி வாங்கியிருக்காரு. ஆக 3 நாள்லேயே அவருடைய கிராஃப் வந்து வெகுவாக இறங்கி போச்சு. அமைச்சரவையே பாருங்களேன், 9 பேரு. அடுத்து வந்து டாஸ்மாக் எவ்வளவு மூடுவேன் அப்படின்னா 717, 717. இது எல்லாமே ஒரு கணக்குன்றாங்க, நம்பர் ஜோதிட கணக்கு. அதுபடிதான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போக பார்த்தா என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி அமைத்து இந்த 3 நாட்கள்லேயே மிக பெரும் சரிவுகளை சந்தித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் முக்கியமாக அவருடைய கிளீன் இமேஜ், நான் மாற்றத்துக்கான ஆள், நான் எதையும் ஊழல்லாம் சகித்து கொள்ள மாட்டேன், இப்படி என்னெல்லாம் பட்ஜெட் டைலாக் பேசினாரோ அதுக்கு மொத்தமாக இன்றைக்கு ஆப்பு வைக்கப்பட்டது. இன்னைக்கு பாரதிய ஜனதா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம டீம் அந்த கேள்விதான் வர. இப்போ எஸ்பி வேலுமணியோ, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க மேலாம் ஊழல் வழக்குகள் எல்லாமே இருக்குது. இப்போ இவங்களை இந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டாக விடுறாங்க. இப்போ அமமுக ஆளுநர் நினச்சிருந்தா அப்பயே செக் வச்சிருக்க முடியும். அதுக்கு பிறகு அமமுகவை ஃப்ரீயாக விடுறாரு. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது, இவங்க பேசின வீடியோக்கள்லாம் இருக்குது. இப்போ அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு. இப்போ இவர்களை எல்லாம் பாஜக வந்து அனுமதிக்கிறதா? இப்போ அவங்க என்டிஏ கூட்டணியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிருச்சு இல்லையா? கண்டிப்பாக பிஜேபி அனுமதிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதிமுகவிலேயே பிஜேபிக்கு மிக நெருக்கமான ஆளுன்னா எஸ்பி வேலுமணி தான். அவர் 24 தேர்தலில் கூட்டணி வைக்கலைன்றது கூட அவருக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டாரு. முடிந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு சந்தித்த 6 அமைச்சர்கள், அவரும் முன்னாள் அமைச்சர்கள், அவரும் ஒருத்தர். அவர் ஆர்எஸ்எஸ்க்காகவும் பிஜேபிக்காகவும் தான் அதிமுகவில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் ஜக்கி வாசுதேவ் அந்த சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் அங்கே போய் பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறது, பேசுறது, இப்படி ஒரு நெட்வொர்க்கில் தான் இருக்கிறாரு. அடுத்து செங்கோட்டையனும் பிஜேபி ஆளு தான். அவரும் பிஜேபி சொல்லி தான் இந்த கலகம் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போய் சேர்ந்தார். அதனால் மொத்தமாக பார்க்கும்போது தாவேக்காவை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு இந்த பிஜேபியினுடைய ப்ராக்சி அணியாக செயல்படக்கூடிய வேலுமணி, சிவி சண்முகத்தை பாஜக கண்டிப்பாக பயன்படுத்தும். இந்த கூட்டத்துக்கு எந்த கொள்கையும் கிடையாது. இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, நீட்டு. இப்போ பாருங்கள், நீட்டு தேர்வையே ரத்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் எதுவும் ஒரு அறிக்கை எதுவும் வந்து இவங்க வெளியிடலை. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு, நீட்டே ஒரு ஸ்கேமு, அது ஒரு ஸ்கேமுன்னு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால எந்த கொள்கையும் மற்ற ஒரு கும்பலை வைத்து கொண்டு தாவேகாவை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு பிஜேபி வந்து முயற்சி பண்ணோம். அதனால் கொள்கை எதிரியை இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணாத விஜய் இன்றைக்கு கொள்கை எதிரியினுடைய ஆதரவே ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூட அவரை எதிர்த்து வாக்களிக்கவில்லை. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அமித்ஷா வேற ஒரு கணக்கு போட்டிருக்காரு, அது நடந்திருக்குது. இனி அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு பிஜேபி முயற்சி பண்ணோம். அது என்ன செய்வாங்க, வேற யாராவது அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வரலாம், அப்படி ஏதாவது முயற்சி பண்ணி செய்வாங்க. இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி இங்கே தாவேக்காவோடையும் ட்ராவல் பண்ணுவார், அங்கேயும் ஒரு பிஜேபியோடைய ஆதரவாளராக செயல்படுவார். நீங்கள் வந்து கரைய கல்லும் கரையுங்கிற மாதிரி ஏற்கனவே விஜய் பிஜேபியை விமர்சிப்பதை நிறுத்தி விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை ஏற்றுங்க, நிதி வரும்
அப்படிலாம் மாத்துறதுன்றது பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து அந்த ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவரை திரும்ப பெற்ற அந்த அறிவிப்புக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாராட்டு தெரிவித்து முதலமைச்சரை வந்து பாராட்டி இருக்கிறாங்க மு வீரபாண்டியன். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இதை வரவேற்று பாராட்டி இருக்கிறாங்க. சுட்டி காட்டும் போது உடனே திரும்ப பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து வந்து அவங்க எஸ்பி வேலுமணியே ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எந்த நிலைப்பாட்டில் இருந்து? ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து இல்லை, அது தெரியுது. ஆனால் இந்த ஜோசியரை ராஜகுருவை வித்ட்ரா பண்ணதுன்றது இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு இல்லை, பொதுவெளியிலே ட்ரோல் ஆகி அவருடைய வீடியோக்கள்லாம் வைரல் ஆகி ரொம்ப அம்பலப்பட்டு போன பிறகு அது முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நிலைமை வந்ததுனால தான் இது அவர் விஜய் திரும்ப பெற்றிருக்காரே தவிர இந்த கட்சிகள் விமர்சித்ததனால் மட்டுமல்ல. அவர்கள் விமர்சனம் செய்தது ஒரு பகுதி, மற்றபடி மொத்த சமூக வலைத்தளங்களிலே இது ஒரு ட்ரோல் செய்யப்பட்டு அது கடும் எதிர்ப்பு கிளம்பியதான் முக்கியமான காரணம். அதான் நான் சொல்கிறேனே, விஜய் பதவியேற்றதுலேருந்து இப்படி ஒவ்வொன்றா அவர் வந்து வந்தே மாதரத்தில் தமிழ்தாய் அதில் கோட்டை விட்டார், ஜோசியத்தில் கோட்டை விட்டார், அதிமுகவினுடைய ஒரு பிரிவை ஆதரித்து அவங்கள சந்தித்து ஆதரவை ஏற்றுக்கொண்டார். இப்படி பல சறுக்கல்கள் இந்த 3 நாள்லேயே நடந்திருக்கு. போக போக இதனுடைய வேகம் என்பது இன்னும் அதிகரிக்கும். முதல் உரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, மக்களை பிளவுபடுத்தும் சனாதனம் ஒழிக அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக சொன்னார். அதுலேயே பல விஷயங்களை சுட்டி காட்டி பேசினார். இப்போ இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளியேறுவதற்கு முன்னாடி அவர் ஆற்றிய உரை இருக்குல்ல, அதில் பல்வேறு விஷயங்கள், குதிரை பேரத்திலிருந்து தொடங்கி உங்கள் கவர்மெண்ட் வந்து ஒரு சோஃபா செட் அனுப்புகிற புஷ்பா பட பாணியில் இருக்குதுன்றதுலேருந்து எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. குறிப்பாக என்ன காரணத்திற்காக மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சிகளை இன்டைரக்டா அதை குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க போனீங்களே இன்னைக்கு என்ன நடந்துருச்சு பாருங்க அப்படின்றத குறிப்பிட்டு அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இதெல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை ஏற்பார்கள்? இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு உதயநிதி பேசினது வந்து மிக கடுமையான கவுண்டர் அட்டாக். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் திமுக அமைதியா இருந்ததுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இன்னைக்கு ஒரே ஸ்பீச்சில் வந்து அவர் கடுமையாக அடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் வந்துட்டு போனவரை கொஞ்சம் இங்கீதமாக பேசுவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கீதமும் சங்கீதமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமூகாரம் தான் பண்ணுவோன்ற முறையில் கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இதை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து தேவையில்லாமல் ஆதரவுன்னு சொல்லி போயிட்டோமோ, இவர் ஸ்கோர் பண்ணிட்டார, நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேச முடியாத அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரும். அந்த தடுமாற்றம் வேலுமணி சிவி சண்முகம் டீம் ஆதரிப்பு வந்ததுனால இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய திமுக கூட்டணி கட்சிகளாக மாறுவதற்கு இந்த உரை உதவி செய்யும். விஜயே இந்த உரையை எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவருக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் உதயநிதி பேசி அதுக்கு திரும்ப பதில் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட்டாக இருந்ததுனால ரொம்ப சோகத்தோட கண்டிப்பாக ஒரு அப்படி கொடுத்துருப்பாங்க. அதிமுகவே இருந்திருந்தா கூட ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை. பயிற்சி பெற்ற எழுத்தாளர்கள் வந்து இல்லை, அவரும் இன்னும் பயிற்சி பெறலை. இது வந்து இந்த முறையில் திமுக அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் விஜயை நாள்தோறும் அம்பலப்படுத்த முடியும். அந்த பொது கருத்து இருக்கு இல்லையா, இப்போ 1,70,00,000 பேர் வாக்கு போட்டாங்கன்னா அதில் பாதி பேர் வந்து ரசிகர்கள் இல்லை,
பொதுவான மக்கள் தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டிருப்பாங்க. அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணி அவங்கள இந்த லைன் கொண்டு வருவதற்கு இந்த அணுகுமுறை வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ உதயநிதி வந்து எதை சொல்லி அட்டாக் பண்ணுறாருன்னா, நீ இப்படிலாம் சொன்னீங்க, இப்படிலாம் நடந்துக்குவேன்னு சொன்னீங்க, அப்படி நடந்துக்கலன்றது மட்டும் இல்லை, அதுக்கு எதிராக நடந்துக்கிறிய, இதுதான் அவனுடைய தூய சக்தியின் லட்சணமா, இதுதான் அவருடைய ஒன்லைன். இது கண்டிப்பாக வேலை செய்யும். கொரோனா காலத்திலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மகளிர் விடியல் பேருந்து பயணம் உட்பட இத்தனை திட்டங்களை நாங்கள் உடனடியாக அமல்படுத்தினோம். நீங்க போலி வாக்குறுதிகள் கொடுத்து இப்படி மக்களை வந்து ஏமாத்துறீங்க, நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இதையும் வந்து அதையும் சொல்லியிருக்காரு. எப்படியும் நாங்கள் வெளிநடப்பு பண்றதுனால நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சதுனால நாங்கள் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயும் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ 15ஆம் தேதி உரிமை தொகை போடணும், தமிழ் புதல்வன், புதுமை பெண் இதெல்லாமே இருக்கு, இதெல்லாம் தொடருவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்வாருன்னு பார்க்கணும். அப்போ 2500 ரூபா எப்போ வரும், 1 பவுன் எப்போ வரும், அதெல்லாம் இப்போதைக்கு வரும். ஆய்மாமன் சீர் 6 சிலிண்டரு தேங்க மோடியே தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. ஒரு வருஷம் தங்கம் வாங்குறத ஒத்தி போடுங்கன்னு இருக்காரு. தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கு இப்போ 15% டாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ விஜய் தலைகீழ நின்னா கூட 1 பவுன்றது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, இல்லை அப்படி நார்மலா இருந்தாலுமே எப்படி கொடுக்க முடியும்? சாத்தியம் இல்லை. 6 சிலிண்டர் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆமா, சிலிண்டரே வந்து விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் இன்ஸ்டால வீடியோ போடுறாங்களே, விஜய் அண்ணா உங்களால கொடுக்க முடியலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களை ஆட்சி செஞ்சா போதும் அப்படின்னு வீடியோ போடுறாங்களே, இந்த மனநிலை வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அந்த கல்ட்டு பற்றி நிறைய பேசிட்டோம். கல்ட்டு பக்தர்களை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் விஜய்க்கு வந்து கல்ட்டு பக்தர்கள் ஓட்டு வந்து கொஞ்சம் தான், அதை விட அதிகமாக பொதுமக்களின் ஓட்டு விழுந்திருக்கு. அவங்கள்ட்ட நம்ம இந்த செய்தியை கொண்டு போக முடியும், அவங்கள மாற்ற முடியும். ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்றது அவங்கள சிந்திக்க வைக்க முடியும். விஜய் அறிவித்திருக்கின்ற அதிமுக திமுக தேர்தல் வாக்குறுதிக்கு போட்டியாக அவர் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது மிக மிக சிரமம். அது கஜானா இல்லைன்னு அவர் காரணத்தை திருப்பி விட்டாலும் அதுவும் உண்மை இல்லை. அவர் வந்து எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக அடித்து விட்டுட்டாரு. அதை பண்ணுறது சிரமம். அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொன்னாலும் செய்வாங்க. வேலுமணி ஆதரிக்கிறாரா, ஆதரிச்சு போட்டோம். அவர் ஊழல் சக்தியாக இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் திருத்திடுவோம், நாங்கள் திருத்திடுவோம், ஏதோ ஒன்று சப்பக்கட்டு கட்டி அதை நியாயப்படுத்துவாங்க. ஆனால் பொதுவெளியில் விஜய் அம்பலப்பட்டு போவார் என்பது தான் இப்போ ஆதவர்ஜினா கொடுத்த தமிழ்தாய் விளக்கத்துக்கான விளக்கமாக இருக்கட்டும், இந்த ராஜகுரு ஜோசியரை திரும்ப பெற்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய சர்க்கிள். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 நாளில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இது ஒரு ஏமாற்றம், இது மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும், என்னென்ன செய்யுன்றதை பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி. Thank you.